அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆனந்தலஹரியின் அபிராமி அந்தாதி வைபவத்தில் 29வது பாடலினை சிந்தனை செய்ய உள்ளோம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் உனக்கு நான் கலந்து தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சரஸ்வதி நமோஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. என்னுடைய பரமேஷ்டி குருவான ஆத்ம வித்யாம்பிகையின் பாதங்களை வணங்கி, என்னுடைய பரம குருவான கோட்டூர்புரம் ஸ்ரீவித்யா உபாசகி ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மாளின் திருப்பாதங்களை தொட்டு, என்னுடைய ஆத்ம குருவான என ஈன்ற என்னுடைய பெற்றோர்களான விஜயஞ்சயா தம்பதியினரின் அருட்பாதங்களை வணங்கி, ஆனந்தலஹரியின் அபிராமி அந்தாதி வைபவத்தின் 29வது பாடலினை சிந்திக்க பிரவேசப்பட உள்ளோம். இதற்கு முன்னாடி இருக்கிற பாடல்கள் வரை அம்பிகையினுடைய அருட்கிரணங்கள் நம் மேலே பட்டா அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்த்தோம். சிவலோகம்னு சொல்லப்படக்கூடிய அந்த சிவபதவியை அடைவதற்கு, சிவபதத்தை அடைவதற்கு என்னென்ன காரியங்கள் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது யோக ரகசியங்களை அவர் முன்னாடி பாடலில் தெளிவு பண்ணதை நம்மளால் உணர முடிஞ்சுது. அந்த யோக ரகசியங்களை தெளிவு பண்ணவர் அதை தொடர்ந்து அதனால் கிடைக்கக்கூடிய சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்துக்களை செய்யக்கூடியவர்கள் சித்தர்கள். அந்த சித்தியினை பெறுவதற்கான அம்பிகையாக இவள் இருக்கிறாள் அப்படின்னு தெரிவு செய்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ பாடலுக்குள் பிரவேசப்படுவோம். சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பரா சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த பக்தியும் புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தையன்றே அப்படின்னு பாட்டி நிறைவு செய்திருக்கிறார். சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பரா சக்தியும், அனிமா சித்தி லஹிமா சித்தி மஹிமா சித்தின்னு 8 சித்திகள் 8 இருக்கு. அம்பிகையை லலிதா சகஸ்ரநாமமும் அழகாக சித்தேஸ்வரி சித்த வித்யா சித்த மாதா யசஸ்வினி விஷுத்தி சக்கரலயா அப்படின்னு பாடுறதோடு இல்லாமல் மகாபுத்தி மகாசித் மகா யோகேஸ்வரேஸ்வரி அம்பிகை யோகங்கள் அத்துணைக்கும் தானி ஈஸ்வரியாக இருக்கிறாள் அப்படின்னும் அழகாக புகழ்கிறது. அதை வைத்து பார்க்கும்பொழுது அவர் இங்கே இருக்கிற பாடலில் அதை ஒத்த ஒரு விமர்சனத்தை அழகாக எடுத்து வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும், சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8 சித்திகளையும் அதை தரும் தெய்வமாக கூடிய இந்த பராசக்தியும், இந்த சக்தி எங்கே தழைக்கிறாள்? மரம் போல இருக்கக்கூடிய சிவத்தின் மீது உயிரூட்டமான கொடி போல தழைத்திருக்கிறாள் இல்லையா இந்த சக்தி. சிவம் இல்லாத இடத்துல சக்தி இல்லை. அப்போது சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முக்தியும், இந்த சிவத்தினை அடையத்துக்கான தபத்தினை முயன்று கொண்டிருக்கிறவர்கள், தவத்தை செஞ்சு கொண்டிருக்கிற அத்துணை ரிஷிகளும் முக்தியை வேண்டுறாங்க. முக்தி அப்படின்னா பிறவா வரத்தினை வேண்டுறாங்க. முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த அப்படியாகிய அந்த பிறப்பறுக்க வேண்டும்ங்கிற அந்த எண்ணமானது மனதுக்குள் வியாபிக்கக்கூடிய எண்ணத்தினை கொடுக்கக்கூடிய மனோன்மணியாக, அவள் மனத்தினை ஆளக்கூடிய மணியாக அம்பிகை மனோன்மணியாக இருக்கிறாள். நம்ம பெரிய பெரிய சிவாலயங்கள் எல்லா சிவசந்நிதியிலும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அம்பிகை மூர்த்தம் சிவனுடைய கர்ப்ப கிரகத்திற்குள்ளேயே இருக்கும். அந்த அம்பிகைக்கு பெயர் மனோன்மணி. இந்த அம்பிகையினுடைய அருட்பார்வையினாலேயே சிவன் அவருடைய அருளி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஆகமங்கள் சொல்லுது. அப்போ அந்த மனோன்மணியாகிய தாய் முக்தியாகவும் நமக்கு இருக்கிறாள். அந்த முக்தி தமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நினைப்பினை தூண்டக்கூடியவளாகவும் அம்பிகையே இருக்கிறாள். முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்து என்றே. அப்போது எனக்கான எண்ணமானது என் மனசிலே தோணுமே, ஆனால் அந்த எண்ணத்தினை செயல்படுத்தக்கூடிய செயலினை நோக்கி என்னை செலுத்துவேன்.
அப்போ எனக்கு பிறவா வரம் வேணும் அம்மா, எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு எனக்கான எண்ணத்தை எனக்குள்ளே நீ தோற்று வச்சுட்டியே. ஆனால் அதற்கு செய்ய வேண்டிய தவத்தினையும் தவத்தினால் பெறக்கூடிய பலனான முக்தியையும் அருளக்கூடிய ஒரு ஒரு மொத்த கூட்டமைப்பாக அம்பிகை எனக்கு அருளுகிறாள். அவளே சித்தியாக இருக்கிறாள், அவளே எனக்கு முக்தியை அருளுகிறாள், அவளே அந்த முக்தியை நாடும் புத்தியையும் அருள்கிறாள் அப்படின்னு அவளை வணங்குவதாக இந்த பாடலினை அழகாக நிறைவு செய்திருக்கிறார். சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும், சக்தி தழைக்கும் சிவமும், தவம் முயல்வார் முத்தியும், முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும், புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தை அன்றே என நிறைவு செய்திருக்கிறார். ஆத்ம வித்யாம்பிகையின் நல்லருளால் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என வேண்டி, ஆத்ம வித்யாம்பிகையின் பேரருளால் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும் என வணங்கி இன்றைய அபிராமி அந்தாதி வைபவத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.